தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப விலாவாரியா அலச போற விஷயம் சமீபத்துல ஹைதராபாத்ல ராய் துர்கம் அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு 20 வயது இளம்பெண்ணோட மரணத்தை பத்தினது. செய்தித்தாள்களையும் போலீஸ் ரிப்போர்ட்டுகளையும் வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு தற்கொலை செய்தி மட்டும் கிடையாது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இது நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். கண்டிப்பா. நாம இதை முழுசா புரிஞ்சுக்க முதல்ல இந்த சம்பவத்தோட ஆரம்பத்துக்கு போகணும். இறந்து போன இந்த பொண்ணுக்கு வயசு வெறும் 20 தான். இவங்க ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற விசாகப்பட்டினத்தை பூர்வீகமா கொண்டவங்க. அங்கிருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் தன்னோட பிஎஸ்சி முதலாம் ஆண்டு படிக்கிறதுக்காக ஹைதராபாத் சிட்டிக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. ஆனா இங்க நான் படிச்ச நோட்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஓ, யூடியூப்லயா? ஆஹா, நிறைய வீடியோக்கள்ல அவங்க முகத்தை காட்டி நடிச்சிருக்காங்க. பொதுவா யூடியூப் மாதிரியான தளங்கள்ல வெளியே சுறுசுறுப்பா தெரியறவங்க ரொம்ப கலகலப்பா இருப்பாங்கன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு சோகம், இப்படி ஒரு மன போராட்டம் எப்படி இருந்திருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் சோஷியல் மீடியாவோட ஒரு பெரிய மாய. வெளியில இருந்து பாக்குறப்போ கேமராக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். உண்மைதான். ஆனா அது அவங்களோட உண்மையான முகம் கிடையாது. அது ஒரு பர்சோனா, அதாவது அவங்க வெளி உலகத்துக்காக காட்டிக்கிற ஒரு பிம்பம். நிஜ வாழ்க்கையில கேமரா ஆஃப் ஆனதும் அவங்க சந்திக்கிற தனிமை இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. கண்டிப்பா அந்த கேப் ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க, விசாகப்பட்டினம் மாதிரி ஒரு ஊர்ல இருந்து ஹைதராபாத் மாதிரி ஒரு பெருநகரத்துக்கு வந்து வெறும் 6 மாசம்தான் ஆகுது. புது இடம், புது காலேஜ், புது மனுஷங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்போது 20 வயசுல ஒரு பொண்ணுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும்? ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும். ஆமா, அந்த தனிமைய போக்கிக்க அவங்க மனசு தனக்கு ரொம்ப பழக்கமான, தனக்கு ஆறுதலா இருக்கிற ஒருத்தரை தேடுறது ரொம்பவே இயல்பான ஒரு உளவியல் விஷயம்தான். ஓ, அப்போ அந்த புது ஊரோட தனிமை தான் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. சரி, அந்த பழக்கமான நபர் யாருன்னு பார்த்தா அவரும் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தான். அந்த பொண்ணுக்கு 2023 இருந்து இவர் தெரியும்னு சொல்லப்படுது. பழைய பழக்கம்தான். இப்போ ஹைதராபாத்ல தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு பலமுறை தன்னோட காதலை அந்த பையன்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. காதலோட நிக்காம தன்னை கல்யாணமும் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரி. ஆனா அந்த பையன் தனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தொடர்ந்து மறுத்துட்டே வந்திருக்காரு. சமீபத்துல கூட தன்னை இனிமே தொடர்பு கொள்ள வேண்டான்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு தெளிவான நிராகரிப்பு. ஆமா. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலா மாறுது. இவ்வளவு தூரம் அந்த பையன் வேணான்னு சொன்ன பிறகும் அவங்க 2 பேரும் தொடர்ந்து நண்பர்களா பழகிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஆனா அவர் கூடயே தொடர்ந்து ஃப்ரெண்டா இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலை காதல்ல நிராகரிப்புக்கு பிறகும் நட்பை தொடர்வது எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கன்ஃபியூஷனை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு உணர்ச்சி பூர்வமான குழப்பம் இல்லையா? சரியா சொன்னீங்க. நம்ம மூளை சில நேரங்கள்ல ரொம்ப விசித்திரமா செயல்படும். ஒருத்தர் மேல தீவிரமான காதல் இருக்கும்போது அவங்க நம்மள நிராகரிச்சுட்டா அந்த வலிய மூளையால ஈஸியா ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க மறுக்கும். ஆமா. அப்ப மூளை என்ன பண்ணுனா, சரி காதலனா இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு நண்பனாவாவது அவங்க நம்ம கூடவே இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சமாதானத்தை தேடும். ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஏன்னா அந்த நம்பிக்கை அப்படி இருக்கும்னு சொல்றீங்களா? கரெக்ட். அந்த பையன் எனக்கு விருப்பம் இல்ல, என்ன தொடர்பு கொள்ள வேண்டான்னு வார்த்தைகளால சொல்லிட்டாரு. ஆனா செயல்ல அவர் தொடர்ந்து அந்த பொண்ணு கூட நண்பனா பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு பொய்யான நம்பிக்கை உருவாகும். ஓ, பாத்தியா, அவன் என்ன விட்டு முழுசா போகல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா, இன்னமும் என்கிட்ட சகஜமா பேசுறான், அப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஏன் காதல் அவன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை. அதாவது அந்த ரிஜெக்ஷனை முழுசா ஏத்துக்க முடியாம இந்த நட்பு மூலமா அந்த பொண்ணு தனக்குத்தானே ஒரு மாயைய, ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கிட்டாங்க. ஒரு காதல் நிராகரிக்கப்படும் போது அந்த நபர்கிட்ட இருந்து முழுசா விலகி வர்றதுதான் மனசுக்கு ஆரோக்கியம். அப்போதான் அந்த வலிய தாண்டி நம்மால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பா கட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஆனா தொடர்ந்து அவங்க கூடயே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த நிராகரிப்போட வலிய அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு நச்சுச்சுழல், அதாவது ஒரு டாக்ஸிக் லூப். ஒரு பக்கம் அவங்க வேணான்னு சொல்றது காயப்படுத்தும், இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டா பேசுறது சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமா. இந்த மாதிரி முரண்பாடான உணர்ச்சிகளுக்கு நடுவுல ஒரு 20 வயசு பொண்ணு மாட்டிக்கும் போது அவங்க நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தையே மறந்துடுவாங்க. இது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் மனசுக்குள்ள போராடி இருப்பாங்கன்னு இப்ப புரியுது. இந்த மனப்போராட்டத்தோட உச்சக்கட்டம் தான் பிப்ரவரி 22ஆம் தேதி, அதாவது இறந்து போறதுக்கு முந்தின நாள் நடந்திருக்கு.
அன்னைக்கு என்ன நடந்தது? அந்த பொண்ணு தான் தங்கியிருந்த ராய்துர்கம் வாடகை அறைக்கு அந்த நண்பனை வர வச்சிருக்காங்க. அநேகமா இது அவங்களோட கடைசி முயற்சியா இருந்திருக்கலாம். மறுபடியும் தன்னோட காதல, கல்யாண ஆசையை அவர்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்லிருக்காரு? அவர் மறுபடியும் ரொம்ப திட்டமிட்டமா எனக்கு இதுல சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பிப்ரவரி 23 அதிகாலையில அந்த பொண்ணு குவைத் நாட்டுல வேலை பார்க்குற தன்னோட அம்மாவுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன மெசேஜ் அது? ஐ லவ் யூ மம்மி, என் தம்பியை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த குறுஞ்செய்தி. இதை அனுப்பிட்டு அதன் பிறகு தன்னோட செல்போனை முழுசா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சின்ன மெசேஜ்ல எவ்வளவு பெரிய வலி இருக்கு. உண்மையாவே இது ரொம்ப கனமான ஒரு விஷயம். அந்த அம்மாவோட நிலைமையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஆந்திரால இருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி குவைத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி நேரம் திடீர்னு போன்ல இப்படி ஒரு மெசேஜ் வருது, என் தம்பியை பாத்துக்கோங்கன்னு பொண்ணு அனுப்புறா. அதை பார்த்த உடனே யாருக்காவது பகீர்னு ஆயிடும். அடுத்த செகண்ட் கால் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய பயம் வந்திருக்கும். தான் இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோம், உடனே ஓடி போய் தான் பொண்ணை பார்க்க முடியாதே, ஒரு வார்த்தை நேர்ல ஆறுதல் சொல்ல முடியாதே அப்படிங்கிற அந்த உதவியற்ற நிலை இருக்கு பாருங்க. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அத ரொம்ப கொடூரமானது. தொலைதூர உறவுகளோட மிகப்பெரிய வழியே இந்த உதவியற்ற நிலைதான். தன் குழந்தை ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு தவிப்பு. உண்மைதான். அந்த பொண்ணுக்கும் அந்த அதிகாலை நேரத்துல எல்லாமே கை நழுவி போன மாதிரி இருந்திருக்கும். ஒரு பக்கம் தான் ரொம்ப நம்பின காதல் கிடைக்கல, இன்னொரு பக்கம் தனக்கு ஆறுதல் சொல்ல அம்மாவும் பக்கத்துல இல்ல. அந்த தனிமை தான் அவங்கள அந்த முடிவுக்கு தள்ளி இருக்கு. இந்த மெசேஜை பார்த்த பதற்றத்துல அவங்க அம்மா உடனே இங்க உள்ளவங்களுக்கு தகவல் சொல்ல டயல் 100 மூலமா போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. ராய்துர்கம் போலீஸ் உடனே அந்த வாடகை வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு சீலிங் ஃபேன்ல தூக்கிட்ட நிலையில சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப சோகமான முடிவு. இதை விட என்ன ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, சம்பவ இடத்துல போலீஸ்க்கு ஒரு டைரி கிடைச்சிருக்கு. அந்த டைரியில என்ன எழுதியிருந்தது? அந்த டைரியில அந்த பொண்ணு அந்த இளைஞர் மேல வச்சிருந்த காதல், அவனது நிராகரிப்பு எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஆனா கடைசியா என்றாவது ஒரு நாள் அவன் தன் காதலை ஏற்றுக்கொள்வா அப்படிங்கிற அவளோட அதீத நம்பிக்கையும் அதுல எழுதப்பட்டிருந்தது. எனக்கு இது புரியல. அவர்தான் வேணான்னு நேரா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எப்படி இப்படி ஒரு நம்பிக்கையில எழுத முடியும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. இங்க தான் மனித மூளையோட ரொம்ப சிக்கலான ஒரு மெக்கானிசம் வேலை செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஜ உலகத்துல நடக்கிற விஷயங்களை ஏத்துக்க முடியலன்னா ஒரு கட்டத்துல நாம நமக்குள்ளேயே ஒரு மாற்று யதார்த்தத்தை உருவாக்கிக்குவோம். மாற்று யதார்த்தம்னா ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணோட வெளியுலகத்துல அந்த பையன் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருக்கான், இதுதான் நிஜம். ஆனா அவளோட உள்ளுலகத்துல அந்த டைரிக்குள்ள அவன் கண்டிப்பா ஒரு நாள் மாறுவான் அப்படிங்கிற ஒரு மாயையான நம்பிக்கை ரொம்ப ஆழமா வேரூன்றிடுச்சு. அந்த நம்பிக்கைய நிஜம்னு அவங்க மனசு நம்பிடுச்சு. ஒரு கட்டத்துல ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கைகள் எப்படி நேர் உலகை எதிர்கொள்ள முடியாம உடைகின்றன அப்படிங்கறத அந்த டைரி ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த பையன் நேருக்கு நேரா மறுபடியும் வேணான்னு சொல்லும்போது அவருக்குள்ள இருந்த அந்த மாய உலகம் சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. அப்போ அந்த டைரி அவங்களோட அந்த கற்பனை உலகத்தோட ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அந்த டைரி வெறும் தாள்களால் ஆன ஒரு புத்தகம் கிடையாது. அது அந்த பொண்ணோட உடைந்த கனவுகளோட நம்பிக்கைகளோட தொகுப்பு. இதுல இன்னொரு பழைய வரலாறும் அதிர்ச்சியான தகவலும் போலீஸ் விசாரணையில வெளியாயிருக்கு. அந்த பொண்ணோட அம்மா போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல சுமார் 6 மாதங்களுக்கு முன்பும் அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியா? ஆமா. அப்பவே நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா அந்த இளைஞனை தொடர்பு கொண்டு தனது மகளுடன் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அம்மாவோட அந்த எச்சரிக்கையை மீறி அவங்க தொடர்ந்து நண்பர்களா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த தகவல் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு புது கோணத்தை கொடுக்குது. இது ஏதோ நேத்து நடந்து இன்னைக்கு எடுத்த ஒரு திடீர் முடிவு கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு மனதளவுல உடைஞ்சு போயிருக்காங்க. அப்பவே உங்களுக்கு சரியான கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கு. ஆமா, அந்த தாய் குவைத்ல இருந்துகிட்டே தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனை எச்சரிச்சு தம் பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இங்க 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட எல்லைய வகுக்க தவறிட்டாங்க. ஆமா, அந்த பையனாவது அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் முழுசா விலகி இருக்கலாமே. அதுதான், காதல நிராகரிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தாயே கூப்பிட்டு பேசாதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சிறிய தொடர்பை அவர் முழுசா துண்டிச்சிருக்கணும். அப்படி பண்ணாம இருந்ததால தான் அந்த பொண்ணுக்கு தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பு வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ அம்மாவோட புகாரோட அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி இது ஒரு தலை காதலால் ஏற்பட்ட மன உளைச்சலால் நடந்த தற்கொலை என முதற்கட்ட விசாரணையில சொல்லியிருக்காங்க. மேல் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சட்டம் அதோட வேலையை செய்யும்.
ஆனா போன உயிர் திரும்பி வராதில்லையா? சரி, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? தொடர்ச்சியான நிராகரிப்புகளும் எதிர்பார்ப்புகளும் ஒருவரை எப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவுக்கு தள்ளும் அப்படிங்கறத இந்த சம்பவம் ரொம்ப வலியோட நமக்கு காட்டுது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, நாம நம்ம சுத்தி இருக்கிற உறவுகளை எப்படி கையாள்றோம்னு சிந்திக்கணும். முக்கியமா அதாவது நோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம எப்படி கையாள்றோம், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அந்த நோ அப்படிங்கிற வார்த்தையை ஏத்துக்க பழகிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதே மாதிரி தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு இது காட்டுது. எல்லைகள் வகுட்டப்படாத நட்பு, தூரத்துல இருக்கிற உறவுகள், தகவல் தொடர்பு துண்டிக்கப்படும் போது ஏற்படும் ஆபத்து, இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களோட இந்த பார்வை ரொம்பவே தெளிவா இருக்கு. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த ஆழமான உரையாடல் பல விஷயங்களை புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நேரடியாக ஒரு சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். சம்பவ இடத்துல கிடைத்த அந்த டைரியை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் அந்த இறுதி தருணத்திலும் தனக்கு கிடைக்காத ஒரு காதல் என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை மட்டுமே எழுத்துக்களாக பதிவு செய்துள்ளார். அது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய ஆழமான தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கும் நிஜ உலகின் கடுமையான யதார்த்தங்களுக்கும் இடையிலான இடைவெளி நிரப்ப முடியாத அளவுக்கு விரிவடையும் போது மனித மனம் ஏன் இவ்வளவு எளிதாக உடைந்து போகிறது? இதை நீங்கள் தனியாக சிந்தித்து பாருங்கள். உணர்வுகள் எப்போ ஆபத்தான மாயைகளா மாறுதுன்னு புரிஞ்சுக்க இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். இந்த ஆழமான உரையாடலில் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.